ஹலோ ஹாய் பேபிள்ஸ் வியர்ஸ். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற சுபான்ஸ் ஹோட்டலில் நம்ம இருக்கிறோம். இந்த சுபான்ஸ் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சாய்பாபா காலனியில் என்எஸ்ஆர் ரோட்டில் கரூர் வைசா பேங்க் ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயா பழமுதிர் நிலையம் பக்கத்தில் சுபான்ஸ் ஹோட்டல் இருக்குது. இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் சைடிஷ் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ சுபன்ஸ் ஹோட்டலில் இருக்கிறோம். இந்த சுபன்ஸ் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஸ்ரீ சுபன்ஸில் எம்டி வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசி ஒவ்வொரு வெரைட்டிஸாக நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் குருசங்கர். நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இங்கே கோயம்புத்தூரில் 2 வருஷமாக அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம். ஓகே சார். நார்மலாக உள்ள வெஜிடேரியன் ஹோட்டலில் உள்ள எல்லா வெரைட்டிஸுமே எங்கள் இதில் நார்மல் மெனுவில் இருக்குது. இட்லிஸ் மட்டும் ஒரு 25 வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் தரும். தோசையில் ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை தரும். பரோட்டாவில் ஒரு 10-15 வெரைட்டிஸ் தரும். அதே மாதிரி சப்பாத்திலேயுமே நாங்கள் 10 வெரைட்டிஸ் தரோம். இது வேறு கோயம்புத்தூரில் வேறு எந்த ஹோட்டல்லையுமே இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்காது. இப்போ கண்ணதாசன் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு சாங் வச்சுருக்கிறார். எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு சாங் வச்சுருக்கிறதுனால நம்ம மதுரை வைகை புயல் வடிவேல் சார் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குமே ஒரு காமெடி வச்சுருக்காரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவரை ஹானர் பண்ணுற மாதிரி, வடிவேல் சாரோட பர்த்டே அன்னைக்கு அவரை ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு மெனு டிசைன் பண்ணோம். அது எப்படின்னா, ஒவ்வொரு படத்துலையும் வடிவேல் சாரோட கேரக்டரும் எங்களோட ஃபுட்டையும் ஃபியூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டிஷ்ஷை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் சார். இது எப்படி அப்படின்னா வந்து நார்மல் மெனுவில் உள்ள டிஷ் வந்து இது கிடையாது. இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக எங்கள் ஷெஃப் மூலமாக ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி எல்லாமே விதவிதமாக பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து 23 கேசி பூரிங்கிறது. இது வந்து சாதாரண கோதுமை பூரி கிடையாது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது தக்காளி கோதுமை பூரி. தக்காளி மசாலாவை வந்து தண்ணிக்காய் பதிலாக மாவில் கலந்து அதை நாங்கள் மாவு பணிஞ்சு நாங்கள் பூரியாக பண்ணியிருக்கோம். இது நார்மல் கோதுமை பூரி மாதிரி டேஸ்ட் இருக்காது, தக்காளி பூரி மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஓகே. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஸ்டைல் பாண்டி ரோல் ரோஸ்ட். ரோஸ்ட்டு எப்பயுமே வந்து நீளமாக இருக்கும், இல்லை தட்டையாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்டைல் பாண்டி ரோல் ரோஸ்ட். ஸ்டைல் பாண்டி ரோல் ரோஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம நார்மல் தோசையில் வந்து சைனீஸோட சாஸ் சேஷ்வான் சாஸ், அந்த சேஷ்வான் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து நாங்கள் ரோலாக வந்து தோசை சுட்டு வச்சுருக்கோம். இதோட ஸ்டைல் பாண்டி ரோல் ரைட் சார். அது மாதிரி வடிவேல் சார் நடித்த பாடி சோடான்னு ஒரு கேரக்டர். இது வந்து பாடி சோடா இட்லி. எப்படி அப்படின்னா வந்து இதுவும் ஒரு சைனீஸ் ஃபியூஷன் தான். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா காரம், புளிப்பு ப்ளஸ் இனிப்பு. இதில் ஹனி ஆட் பண்ணியிருப்போம், காரம் ஆட் பண்ணியிருப்போம், புளிப்பும் ஆட் பண்ணியிருப்போம். இது ஒரு சைனீஸ் ஃபியூஷனான இட்லி. இது வந்து வடிவேல் சார் கேரக்டர். இது சேவையில் வந்து சைனீஸ் ஃபியூஷன் பண்ணியிருக்கோம். இது பேர் என்ன அப்படின்னா சங்கி மங்கி சேவை. சங்கி மங்கி சாரோட கேரக்டர் பேர், வடிவேல் சாரோட கேரக்டர் பேர். அவரோட சங்கி மங்கி சேவைன்னு இதை வச்சிருக்கிறோம். இந்த இது வந்து சூனாபானா சூப்பு. இது நீங்கள் நான் வெஜிடேரியன் சூப்பு சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். என்ன மிக்சிங் சார்? இது வந்து செட்டிநாடு மசாலா சார். இது மஷ்ரூமும் செட்டிநாடு மசாலாவும் சேர்ந்த ஒரு சூப்பு. நம்ம டிபிக்கல் காரைக்குடி ஸ்டைல் சூப்பு. இது வந்து நீங்கள் வேற எங்கேயுமே டேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. இது எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. நிறைய கிட்ஸ் வர்றாங்க, அவங்க இதை கேட்டே வாங்குறாங்க, எங்களுக்கு சூனாபானா சூப் கொடுங்க, பாடி சோடா இட்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சாரோட கேரக்டர் அது பண்ணியே பண்ணுறாங்க. இது வந்து பிச்சுமணி வீச்சு பரோட்டா. பிச்சுமணி வீச்சு பரோட்டா. இது எல்லாமே சாதாரண வீச்சு பரோட்டாவாக தான் இருக்கும். இதில் நம்ம குக்ஸ் வந்து ஸ்பெஷல் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வீச்சு பரோட்டா வரும். சாதா வீச்சு பரோட்டாவோட இது கொஞ்சம் ஸ்டேட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். பிச்சுமணி வீச்சு பரோட்டா. இது வந்து கைப்புள்ள காட்டி ரோல் சார். கைப்புள்ள காட்டி ரோல். ஆமாம், வடிவேல் சாரோட கைப்புள்ள காட்டி ரோல் பண்ணுறோம். இது எப்படின்னா ஒரு சப்பாத்தி ரோல் சார். ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரியோ இல்லை மினி டிஃபனாக எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து கைப்புள்ள காட்டி ரோல்னு சொல்லிட்டு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ண ஒரு டிஷ். இது இதை வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து வண்டு முருகன் வறுவல் சார். இது வந்து ஸ்டார்டர் மாதிரி.
சைட் டிஷ் மாதிரி நம்ம சாப்பிடணும். இது வந்து வண்டு முருகன் வருவார். இன்கிரீடியன்ஸ் என்ன சார்? இது வந்து பேபிகார்ன் பேஸ்டு சார். ஓகே, இது வெஜிடேரியன் டிஷ்ங்கிறதுனால நம்ம வறுவல்லாம் நம்ம மட்டன் சுக்கா வறுவல் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேபிகார்ன் அதே ஸ்டைலாக கொடுத்துருக்கு. சூப்பர். இது நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் பியூர் வெஜிடேரியன். சூப்பர் சார். அந்த மாதிரி இது வந்து வண்டு முருகன் வறுவல் வந்து புல்லட் பாண்டியன் பரோட்டான்னு சொல்லிட்டு வடிவேல் சாரோட கேரக்டர் நேம்ல வச்சு பரோட்டா இது பண்ணேன். இது ரிப்பன் பரோட்டா இது ஆக்சுவலாக. ஆமாம், இது பரோட்டா தான், ஆனால் ரிப்பன் ஷேப்பில் இருக்கிற பரோட்டா. ஓ சரி. இந்த பரோட்டா கூட வந்து ஒரு தனியாக ஸ்பெஷல் கிரேவி ஒன்று தரும். இது நார்மல் கிரேவி. இது ஷெஃப் அவர் சொல்ல மாட்டார் ரெசிபி, ஸ்பெஷலாக பண்ணுறதுனால இது வந்து ஸ்பெஷல் கிரேவி ஒன்று. இது இதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கிரேவி. சார் இப்போ இந்த வெரைட்டிஸ்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நான் அங்கேருந்து ஹோட்டல் உள்ளே வரும்போது போர்டில் பார்த்தேன், அந்த எல்லோ கலராக எழுதியிருந்தீங்க. அது என்ன சார்? அது சிஎஸ்கே, அது 2020 மேட்ச் ஸ்பெஷல் அப்படின்னு. அது என்ன சார் அது? இப்போ ஐபிஎல் லீக் மேட்ச் நடக்கிறதுனால நாங்கள் அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால சிஎஸ்கே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேரில் வச்சு ஒரு மெனு தயாரிச்சிருக்கோம். இதை வந்து நாங்கள் 2020 ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ எல்லாருக்குமே அந்த கிரிக்கெட் ஜுரம் இருக்கிறதுனால இவங்க வரும்போதும் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த 2020 ஸ்பெஷல் வந்து பண்ணுறோம். ஓகே சார். இதில் என்ன பண்ணிங்க அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே டீம் வந்து அந்த டீமை பேரை வச்சு சிஎஸ்கே விசில் போடுங்கிறது டிஷ்ஷோட பேர். சிஎஸ்கே விசில் போடு, அது வந்து டிஷ்ஷோட பேர். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் அந்த டிஷ்ஷு. இது வந்து நார்மல் பரோட்டாவோட இதை வந்து நாங்கள் பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணி பைனாப்பிள் பரோட்டாவாக தரோம். இது வந்து பைனாப்பிள் பரோட்டா. இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பரோட்டாவில் வந்து காரம் இந்த மாதிரியான மசாலா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். நீங்கள் இதை ஸ்வீட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பைனாப்பிள் பரோட்டா சிஎஸ்கே விசில் போடுன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை பண்ணல, தலை தோனி தமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக வரும்போது அவ்வளோ பெரிய ரோஸ்ட் இருக்கும். பாகுபலி ரோஸ்ட், ஒரு பெரிய ஃபேமிலி ரோஸ்ட்டில் உள்ள நாங்கள் டிஃப்ரெண்ட்டான மசாலா அது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். நீங்கள் வெறும் தோசையை சாப்பிட்ட மாதிரி இருக்காது, மசாலாவோட சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டேபிள் ஃபுல்லாக அது பெரிய ஃபேமிலி ரோஸ்டாக இருக்கும். அது வந்து தலை தோனி தமாக்கான்னு வச்சுருக்கோம். தலை தோனி தமாக்கா. அது வந்து அவர் 6 அடிச்சு பறக்க விடுறதுனால நல்லா பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும் இருக்காரு. பாகுபலி ரோஸ்ட்னு சொல்லிட்டு அது ஃபேமிலி பாகுபலி ரோஸ்ட் அது பேர். சூப்பர் சார், சூப்பர். இப்போ இது வந்து சிக்ஸர் ரெய்னாவோட பேரில் வந்து சிக்ஸர் ரெய்னா. இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பரோட்டா மாதிரியாக தான் இருக்கும். அதில் உள்ள வந்து பன்னீர் மசாலா ஸ்டஃபாகி இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நிறையா வந்து கேட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இது வந்து கெத்து ஜட்டுன்னு சொல்லிட்டு ஜடேஜா கெத்து ஜடேஜா, அதுதான் கெத்து ஜட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கொத்து பரோட்டா மாதிரி. இது சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறது. ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸும் வரும், பன்னீர் வரும், மஷ்ரூம் வரும், அது எல்லாமே வரும். ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அவன் எல்லாமே பண்ணிடுவோம். ஓகே சார், ஓகே. அடுத்து ஸ்பின்னர் கிங் சிங்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்குது. நம்ம ஹர்பஜன் சிங்கை வச்சு ஸ்பின்னர் கிங் சிங் சொல்லிட்டு ஒரு டிஷ். ஓகே. இது என்ன அப்படின்னா வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம சாதாரணமாக வந்து சைனீஸ் ஸ்டைலில் தான் சாஸ் போட்டு சாப்பிடுவோம். இதில் என்ன அப்படின்னா, அந்த நூடுல்ஸையும் நம்ம சவுத் இந்தியன் மசாலாவையும் கம்பைன் பண்ணி வந்து மசாலா நூடுல்ஸாக பண்ணுறோம். நம்ம பிரியாணி சாப்பிட்ட பழக்கம், அவங்களுக்கு வந்து சைனீஸ் சாப்பிடணும் ஆனால் நம்ம டேஸ்ட்டில் இருக்குங்கிறதுக்காக அது மசாலா நூடுல்ஸாக நாங்கள் பண்ணுறோம். அதுதான் வந்து ஸ்பின்னர் கிங் சிங் சொல்லிட்டு அது பேர் வச்சுருக்கோம். இது வந்து ஐபிஎல் ஷேக்னு வச்சுருக்கோம். ஐபிஎல் ஷேக். இது வந்து ஐபிஎல், இது ஒரு மில்க் ஷேக் ஆக்சுவலி. சரி சார். இது வந்து ஒரு மில்க் ஷேக், ஐபிஎல் ஷேக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட்டும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் அதை மில்க் ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்காக பண்ணியிருக்கோம். சாக்லேட் சாஸ் வந்து டாப் அப் ஆகிடும். சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டர் ப்ராவோன்னு ஒரு டிஷ் வச்சுருக்கோம். அது எப்படின்னா, அது பீஸா மாதிரியே இருக்கும், ஆனால் பீஸா பேஸில் நாங்கள் பண்ண மாட்டோம். பீஸாவோட ரெசிபி அப்படியே இருக்கும், ஆனால் பீஸா பேஸில் பண்ணாமல் நம்ம டிஷ்ஷில் சப்பாத்தியில் பண்ணுறோம். இது வந்து பன்னீர் சப்பாத்தி, பீஸா சப்பாத்தின்னு சொல்லிட்டு. அது பீஸா மாதிரியே தான் இருக்கும், ஷேப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிட்றது அப்படியே எடுத்து பீஸா மாதிரியே சாப்பிடுவோம். அதுதான் வந்து பிளாஸ்டர் ப்ராவோன்னு. இது இந்த மாதிரியான இதுக்கு இது வந்து சின்ன குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். இது வந்து ஸ்ட்ராபெரி ரோஸ்ட். இது ஸ்ட்ராபெரி ரோஸ்ட். குழந்தைங்க வந்த உடனே அவங்க அங்கிள் எங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சின்னதாக கோன் ரோஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ரோஸ்ட்டாக நாங்கள் என்ன மாவு, தோசை மாவு இல்லை அதே தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராபெரியை வந்து ஃப்ரூட்டை வந்து நாங்கள் சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்சியில் அடித்து ஒரு ஜாம் மாதிரி கிரியேட் பண்ணி அதை மேலே டாஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே சார், ஓகே.
ஸ்ட்ராபெரி சாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிருக்கோம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்போ அதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் 3 நேரமே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி சார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 o'clock ஓப்பன் பண்ணுறோம். 11 வரையும் பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ் பண்ணுவோம். திருப்பி 11லேருந்து நாங்கள் லஞ்ச் ஆரம்பிச்சிடுவோம். லஞ்ச் ஆரம்பிச்சுட்டு 4 o'clock வரையும் லஞ்ச் செஷன் இருக்கும். 4 to 6:30 வந்து நாங்கள் க்ளோஸ் ஆகிருக்கும், ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்புறம் 6:30 to 10:30 வந்து நாங்கள் டின்னர் ஓப்பன் பண்ணிடுவோம். சண்டே சார்? சண்டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், டின்னர் இருக்கும், லஞ்ச் மட்டும் கிடையாது. ஓ, லஞ்ச் மட்டும் கிடையாது. மற்ற எல்லாமே எல்லா நாளுமே ஒர்க்கிங். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம ஸ்ரீ சுபன்ஸில் இருக்கோம். இப்போ அங்கே ரெகுலராக ஒரு சில கஸ்டமர்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒரு கஸ்டமரை நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோம். இது எப்படி சார் டேஸ்ட்? ஹவு யூ ஃபீல் சார்? It's very good. It's homely. Enjoy it. I have it every day. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். எனக்கு பிடிச்ச செட்டிநாடு இட்லி வந்திருக்கு. செட்டிநாடு இட்லி அப்படியே செட்டிநாடுக்கு போன மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோட்டல்லையும் தோசை நார்மலாக இருக்கும். ரவா தோசை, பன்னீர் தோசை, அந்த தோசை இந்த தோசை எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2-in-1 தோசைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு பன்னீரா, ஒரு சைடு மஷ்ரூம். காளான் தோசை, காளானும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் நம்ம ஸ்ரீ சுபன்ஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் டிஃபன் பார்த்தீங்கன்னா டின்னர் டிஃபனு இது வந்து சொன்ன வார்த்தைகளே கிடையாது. அருமை அருமை அருமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.